ருசியான கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கடுகு, வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இதில் 4 வகையான காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி போட்டு வைங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்து வரும். அதில் ஒரு 2 தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் பரட்டிட்டு வேக விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே ஒரு லெமன் சைஸில் உள்ள புளியை ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சுருந்த மொச்சக்கொட்டையை காலையில் எழுந்திரிச்சு 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனேன். அந்த மொச்சக்கொட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கொதிச்சு வந்தோடனே நாக்கு மீனை நல்லா சுத்தம் பண்ணி அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக வச்சிங்கன்னா சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.